வந்தமைந்த நாதத்தில் நாதமாகவே வந்துதித்த ஆமையோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அடியேன் என் கனவிலும் நினைவிலும் என்னாலும் நான் மறவே ஆதி கணபதியே என்கோரு கணபதியே என்கோரு கனவிலையும் நான் மறவே கூட வைத்து கணபதியே குஞ்சரமே உமை பாட பாடுவேமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுவே குருவேமே ராமா உன்னை தேவி வால்மையிலால் அம்பிகை தேவி வால்மையிலால் குமர குருவரனே வெற்றி கொண்டறிந்தேன் மால் மருகா அமர சிறை அறுத்தோனே அரக்கர்வடை செய்தோனே அத்தனோட திருமகனே ஆறுபடை வேல்முருகா வேல்முருகா மால் மருகா வேல்முருகா மால் மருகா ஆதி மாயனுக்கு மருகோனே ஆதி மாயனுக்கு அடடே கற்றவர்கள் நண்பா கணபதி நாதர் உழவர் வாதோங்கே உலகில் காதிபள் பண்பொலி மாநகரி வாழோங்கே தேசமெல்லாம் காதிபள் மாடசுவாமி தேவர் வாதோங்கே கதிர் உலக்கு நெல்விலையோங்கே கல்லிடை மாநகரத்தில் ஆறுலகில் காதிபள் பத்மநாபன் புலவர் வாதோங்கே தமிழ் கவிகள் வாடோங்கே பண்பொலி மாநகரில் வாழோங்கே மாநிலத்தில் காதி பெற்றாங்கே மாரியம்மாள் புலவர் வாதோங்கே உலகமெல்லாம் காதி பெற்றாங்கே குறுந்தவனம் தண்ணில் வாழோங்கே நாடு எங்கும் காதி பெற்றாங்கே நாச்சியார் புலவர் வாதோங்கே கதிர் உலக்கு நெல்விலையோங்கே கம்பிலி மாநகரில் வாழோங்கே கலைஞரசன் பட்டம் பெற்றாங்கே கருமேனி முத்து புலவர் வாதோங்கே உலகில் காதி பெற்றாங்கே வேலப்பாவூர் நகரில் வாழோங்கே மணிக்குரலில் மன்னவர்தான் மணிகண்டன் புலவர் பாதம் எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமல ஒளியும் நாடு புரிந்ததன்றல் வீசும் நாடு இந்த சபைதனிலே எனக்கு சொல்லித் தந்த வீரம் பொருந்திய தமிழ்நாடு அந்த திருக்குறுங்குடி மாநகரத்தில் வாழ்ந்து மறைந்த அண்ணாவி ஐயப்பன் புலவர் பாதோ பாடறிய நாளையில் என்னை படிக்க வைத்தார் தாய் தகப்பன் எடறிய நாளையில் எழுத வைத்தார் என் குரு சொல்லறிய நாளையில் சொல்லித் தந்தார் குருநாதர் அண்ண
வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே கலில் படித்த வித்வான்களே அரங்கேற்ற தினமதில ஹரிராமர் வில்வலை நாங்கள் அரக்கங்கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு பாடுகின்ற பாட்டதிலை பழுது குற்றம் வந்திட்டானோ சொல்லுகின்ற சொல்லாதீலே சொல்குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நான் பாடிட்டாலோ இல்லை தெரியாமல் பாடிட்டாலோ என்ன ஆறு விலை 100 போட்டோ என்ன ஆறு விலை 100 போட்டோ எங்களை ஆதரிக்க வேண்டுமையோ ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே எப்பா சபை நிறைய வந்த தாய் குலங்களே சபை நிறைக்கக்கூடிய வந்த தாய் குலங்களே எப்பா கலைவாணர்களே சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்களே ஆமா கூடியிருக்கும் பெரியோர்களே பெரியோர்களே நீ கூட போகும் சபையோர்களே சரிதா இது எந்த ஊரு எப்பா கட்டுலக்கு நெல்வளையம் கம்பரிமா நகரம் இந்த கம்பளிமா நன்னகரத்திலே இந்த கம்பளிமா நன்னகரத்திலே ஆமா வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஆமையா இந்த ஊர் நாட்டாமை சரிதா கணக்கு பிள்ளை ஆமா பொக்கிஸ்தார் சார்பாகவும் சரிதா நாமல் இன்று இந்த வில்லிசையை நடத்துவதற்கு அனுமதி தந்த ஆமா இந்த ஊர் நாட்டாமை சரி கணக்கு பிள்ளை ஆமையா மற்றும் அனைவர்களும் எப்பா பொக்கிஸ்தார் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கதிர்விளக்கு நெல்விளையும் கம்பளிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எப்பா வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் ஆமா மேலை இசை கலைஞர்களுக்கும் ஆமா அனைத்து வாத்திய கலைஞர்களுக்கும் எப்பா அனைத்து ஆமா அனைத்து கலைஞர்களுக்கும் ஆமையா எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடியன் கூறிய வார்த்தைக்கு இணங்க ஆமா நான் சொன்ன சொல்லுக்கு ஆமா மறுவார்த்தை சொல்லாமல் வருகிறேன் என்று அழைத்த உடனே வந்தார்கள் எப்பா அன்பு பாசத்தோடு அம்மா சரி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமையா இந்த அரங்கேற்ற தினமதிலே ஆமையா நம் யாருக்கு முதல்ல படிக்கணும் எப்பா யார் தர்மஞான சாஸ்தாவுக்கு படிக்கணும் ஐயனுக்கும் மெய்யனாக விளங்கக்கூடிய ஆமா ஹரிகரபுத்திரன் ஐயன் தர்ம ஞான சாஸ்தாவிற்கு படிக்க வேண்டும் சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆனால் ஆமா சகல தெய்வங்களும் மனமகிழ்ந்தாடும் எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள வருமா மனமகிழ்ந்து ஆடுமா ஆமா சரிதா அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ ஆதி மதிமான் மலவோ ஆமையோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமா பார்வதியை மனம் புரிந்த ஆமையோ ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமோ அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமண்ணே சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஆமையா 5 மைந்தர்கள் பூநூல் இளங்க தோன்ற ஆமையோ அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாங்கதை இந்த வில்லிசையில் விருத்தமாக சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி
கைலாசத்தில் அங்கே தற்கேன் ஜீவமாலும் கோடி ரிஷிமார்களோ அகத்திலேரோடு புலசீசரா அழகு கலை கோட்டார் மாமோனியோ அமர தேவரோடு முனிவர்களோ அத்ததிக்கு பாலகரும் கொழுவே நடனங்கள் ஆடுவாளே ஊர்வசியால் வருவாளோ உல்லாசமா பாடுவாளே மேனகையால் வருவாளோ மிருதங்கமும் போடுவாளே அன்னை சரஸ்வதி வருவாளோ அன்னை சரஸ்வதி வருவாளோ அம்மா சங்கீதங்கள் பாடுவாளே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமாள் ஆச்சாதி சிவபெருமாளோடு 14 உலகங்களை எல்லாம் படைத்து இந்த உலகை மூன்றாகவே பிரித்தார். எப்படி சுவாமி? அதலை என்றும் ஆமா சுதலை என்றும் எப்ப ஆதி பாதாளம் என்றும் ஆதி பாதாள லோகம் என்றும் பிரித்தார். அதெல்லாம் என்னென்ன? அதலை என்றால் ஆகாய உலகம். அங்க யார் இருக்கிறா? அங்கேதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். எப்பா மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் கொழுவிருக்கார்கள். சரிதான். இந்த சுதலையிலே
ஆமா நாமளை போன்ற மானிட மனுக்கள் இப்ப அந்த மத்திய பூமி ஆமா சரிதான் இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் வடிவத்தில் ஆமா அதோ அமர்ந்திருக்கின்றாரே எப்ப நம்மை பெற்றெடுத்த தந்தைமார்கள் தந்தைகளை படைத்தார் ஆமையா அதோ பெண்ணின் ஆமா எப்ப நம்ம பெற்றெடுத்த தாய்மார்கள் அம்மைய பருவத்தில் அப்படியே படிச்சு வச்சிருக்கான் ஆமா சரிதான் அப்பேற்பட்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த ஈரேழு உலகங்களை எல்லாம் படித்து ஆமா ஈரேழு உலகங்களுக்கும் ஆமா பஞ்சம் இல்லாமல் ஆமையா பட்டினி இல்லாமல் எப்ப பட்டினி இல்லாம படியளந்து வருகின்றார் ஆமா அப்படி படியளந்து வரக்கூடிய நாளையிலே என்ன சுவாமி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த மூன்று உலகங்களை பிரித்தார் இல்லையா சரிதான் அந்த ஆதி பாதாள உலகத்தில் என்ன சுவாமி என்ன நடக்குது தெரியுமா என்னன்னா ஆதி பாதாள உலகத்திலே பாதாள உலகத்தில ரிஷிமுகவர்ணனும் இரத்த கண்ணீர் பெண்ணாளோ அவர்கள் மனமகிழ்ந்து ஆழ்ந்துவாரா எல்லுக்கு தான் என்னை போலும் என்னை விரியா தோழர் போலே நல்ல நாரும் போலே அவர்கள் பொருத்தமுடன் வாழ்ந்துவாரா நகமும் நல்ல சதையும் போல அவர்கள் நலமுடனே வாழ்ந்துவாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளை அவனி பாதாள உலகத்திலே அந்த ரிஷிமுகவர்ணனே இரத்த கண்ணி பெண்ணாளே முப்பது வருடமாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வருடமாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வருடமாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படி இருக்கின்ற காலத்தில் அவனி பாதாள உலகத்திலே அந்த ரிஷிமுகவர்ணனும் அந்த இரத்த கண்ணி பெண்ணாக அந்த ஆண்டவனை தான் நினைத்தோ அவர்கள் அருந்தவங்கள் இருந்து அவனை பாதாள உலகத்தில் அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண் இரண்ட பெண்ணவளுமாக எப்பா கணவனும் மனைவியுமாக அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையில் என்ன எதுக்கு தவம் இருக்காங்க அவர்கள் பிள்ளை வரத்திற்காகவே இருவரும் தவம் இருந்தார்கள் எப்பா பிள்ளைகளா பெருங்கவள அந்த காலத்துல கொடி கட்டி பிறந்திருக்கிறேன் ஆமா சரிதான் அந்த பிள்ளை இல்லாத காரணத்தினாலே ஆமா அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண் இரண்ட பெண்ணவளுமாக சேர்ந்து மன்னவனும் தேவியுமா அந்த அவனி பாதாள உலகத்திலே இருவரும் தவம் இருந்து வருகின்றார்கள் ஆமா அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையிலே என்ன சுவாமி மற்றொருவரும் அந்த பாதாள உலகத்தில் தவம் இருந்தார் அது யாரு அவர்தான் வண்டுமுகாரிஷி எப்பா வண்டுமுகாரிஷி அந்த வண்டுமுகாரிஷியோ ஆமா முற்றும் துறந்தவர் எப்பா முற்றும் துறந்தவர் மூவாசைகளை வெறுத்தவர் மூவாசனை என்ன ஆசனை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆமையா அந்த மூவாசையை வெறுத்த ரிஷிக்கு ஆமா என்ன இருக்கும் என்ன அந்த ஆண்டவனை நினைத்து அருந்தவம் இருந்து ஆமா அந்த ஆண்டவனிடம் சரி ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் எப்பா அவர் இருக்கும் அரியாசனத்துல அம்மா ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருக்க வேண்டும் ஆமையா என்பதாக மனதிலே நினைத்தார் வண்டுமுகாரிஷியானவர் என்ன சுவாமி அந்த அம்மா ஆதியிலே ஈசன் பட்டத்தை பெற்றவர்கள் 5 பேர்கள் தான் யாரெல்லாம் அகஸ்தீஸ்வரர் சரி குலத்தீஸ்வரர் அவரும் நந்தீஸ்வரர் ஆமா சனீஸ்வரர் ஆமையா அந்த இலங்கையை ஆண்டானே எப்பா ராவணேஸ்வரன் 10 தலையை கொண்ட ராவண ஈஸ்வரன் எப்பா ராவணேஸ்வரன் ஆமா சரிதான் அவர்களைப் போலவே ஆமா இந்த வண்டுமுகாரிஷியும் எப்பா ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் ஈசன் கையிலேயே ஆள வேண்டும் என்பதாகவே மனதில் நினைத்து தவம் இருந்தார் தவம் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி தவம் இருந்து வருகின்றாரே ஆனால் எப்படி சுவாமி அவர் எப்படி எல்லாம் தவம் இருந்தார் என்னன்னா ஆடாத கைலாசோ அங்கும் எங்கும் ஆடிடுமா
சோகா கைலாதா சோகா அது எங்கும் அங்கு சுழன்றிடுமா ஐயனே சுழன்றிடுமோ ஐயனே கைலாதா அந்த ஆடாத கைலாசம் என்று ஆடுகின்றதே ஆமா அந்த நகலாத கைலாசம் என்று நகலக்கூடிய விவரம் என்ன இது என்ன சுவாமி இதனை அறிந்தார்கள் மும்மூர்த்தியாகப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மும்மூர்த்திகள்னா யாரு எப்பா யாரு பிரம்மா ஆமா விஷ்ணு சரி சிவன் சிவன் இந்த மும்மூர்த்திகளுக்கு ஆமா 3 வேலைகள் எப்பா என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் சரிதா இந்த 3 வேலைகளையும் பார்ப்பது இந்த மும்மூர்த்திகள் தான் அமையா இந்த மும்மூர்த்திகள் மனமதிலே நினைத்தார்கள் என்ன நினைக்கின்றார் இந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவம் ஆமா கடுகளவு உயர்ந்ததே ஆனால் ஆதி கைலாசமே கரை கண்டு போய்விடும் சரிதா என்பதாகவே மனதிலே நினைத்தார் ஆமோ இந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவத்திலே ஆமையா என அழகுல சிறந்தவன் மன்மதன் எப்பா மன்மதன் அந்த மன்மதன் மன்மதனை வரவழைத்து ஆமா ஒரு ஆண் பிள்ளையாகவே திஷ்டித்தார் ஓடி அந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவத்தில் கொண்டு போட்டார் சரிதா அந்த வண்டுமகாரிஷியோ ஆமா அந்த தவமில் இருந்து வெளியே வந்தார் சரிதா குழந்தையை கண்டார் என்ன மனமதிலே நினைத்தார் எப்பா அவரே மூவாசவர்த்த முனிவர் ஆமா சரிதா அந்த குழந்தையை கண்டவுடனே ஆமா அந்த வண்டுமகாரிஷியானவர் சரி என்ன நினைக்காரு என்ன சுவாமி நம்மளுடைய தவத்தை எடுப்பதற்கு யாரோ இந்த குழந்தையை ஏவல் செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆமையா இதனை தன் தவத்தினால் அறிந்தார் அறிந்தார் தனது திஷ்டியினால் அறிந்தார் ஆமையா இந்த ஞான திஷ்டியினால் அறிந்து பார்த்தபோது என்ன சுவாமி மும்மூர்த்திகள் பட்டார்கள் என்ன இந்த மும்மூர்த்திகள் தான் ஆமா நம்மளுடைய தவத்தை கெடுப்பதற்காகவே எப்பா அந்த குழந்தையை அனுப்பி இருக்கிறாங்க ஆமா சரிதா இந்த குழந்தையை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆமையா உடனே நினைத்தார் என்ன அந்த குழந்தையின் காலை பிடித்தார் அடே போலவா ஏ கிராதகா என்ன ஏ சண்டாளா என்ன சுவாமி எனது தவத்தை கெடுக்க ஆமா உன்னை பிறவி செய்து ஏவல் செய்து யார் அனுப்பி வைத்தார்களோ யார் அனுப்பி வைத்தார்களோ அவர்களுக்கு இறுதியில் எதிரியாக புகக் கடவது எப்பா நாளை ஒரு காலத்துல ஆமா ஓடி என்பதாகவே சாபத்தை கொடுத்தார் வண்டுமகாரிஷி ஆமா அந்த குழந்தையானது ஆமையா அந்தர மார்க்கமாகவே சுற்றி வந்தது ஆமையோ இதனை அறிந்த ஆமா அந்த ஆகாயவாணியானவள் என்ன சுவாமி அவளும் ஒரு பெண் தானே எப்பா அவளும் ஒரு பெண் அல்லவா பெண்ணுக்கு பிள்ளை மேல் ஆமா ஆசை இருக்கும் பற்று இருக்கும் நேசம் இருக்கும் கண்டிப்பா தாய்ப்பாசம் இருக்கும் உடனே அந்த வாயுவின் உதவியை கொண்டு ஆமையா அவனி பாதாள உலகத்திலே பிள்ளைக்காக தவம் இருந்து வருகின்றார்களே எப்பா ரிசிம்காவரும் ரத்த கண்ணி பெண் கொடியாளும் ஆமா சரிதான். சிவகாவர்ணனுக்கும் இரத்த கண்ணியார் செய்யக்கூடிய தவத்திலே கொண்டு பிள்ளையை போட்டார் ஓடி அந்த பிள்ளையை கிடைத்த உடனே கிடைத்த மகிமையினாலே ஆமா அந்த பிள்ளையை எப்படி வளர்த்து வருகின்றார்களே ஆனா எப்படி சுவாமி அந்த அந்த குழந்தைக்கு ஆமா பிள்ளையின் பிறந்தா சரி பெயர் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் ஆமா பிறந்த 16 நாளையில ஆமா அந்த பிள்ளைக்கு பெயரை கொடுத்தார்கள் ஆமா இந்த கம்பளி மாநகரத்திலே ஐயனாகப்பட்ட அருள்வாதித்து விளங்கி வரக்கூடிய கரிசல்மாட சுவாமி திருவாலயத்திற்கு எனது அருமை தம்பி இனி என்னுடைய அரங்கேற்றத்துக்கு வரவேற்பு உள்ள அனைத்து வில்லிசை கலைஞர்களும் அனைத்து கிராமிய கலைஞர்களையும் வருக வருக என வரவழைத்து தம்பியுடைய அரங்கேற்ற விழாவில் இந்த ஊர் சார்பாகவும் இனி என்னுடைய சார்பாகவும் ஊர் நாட்டாமை தர்மகர்த்தா கனகப்பிள்ளை பொகிஸ்தாருக்கு சார்பாக மாமா சுடலைக்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மாமா வாங்க. அடுத்தபடியாக இந்த மேடையிலே எனக்கு அரங்கேற்றம் பண்ணி வைத்த எனது அன்புக்கும் பாசத்துக்கும்
எனதுடைய பெற்ற தாயை போல இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் என்னுடைய குருநாதருக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. பண்புலி மாரியம்மாள் அவர்களுக்கு சாப்பிட்டீங்களா? அதோடு இந்த கண்பொழி மாநகரத்திலே சாப்பிட்டீங்களா? கரிசல் மாடசாமி திருவாலயத்தில் தம்பி இனியன் அவருடைய அரங்கேற்ற விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தம்பி நிறைய குருநாதரை சொன்னாப்புல, ஆனால் அவங்க சொன்னதில் பேர்வாதி யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு முழு ஒத்துழைப்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் மட்டும்தான். அதோடு என்னுடைய சிசிய பிள்ளையாகிய கருமேனி முத்து திருமலைராணி நாச்சியார் எனக்கு சிசிய பிள்ளையாக இருந்து இன்று அவர்கள் குருநாதராக இருப்பதை கண்டு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தம்பி இனியன் இந்த தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து வில்லிசை தலைமை பாடகர்களுக்கும் அவர் ஒரு சிசிய பிள்ளை. வில்லிசையை கேசட்லயே கேட்டு கேசட்ல பழகி யாருக்கும் அவருக்கு அவங்க பாராட்டி வாழ்த்திய குருநாதர் யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு முக்கியத்துவம் திருமலைராணி நாச்சியார், தம்பி மணிகண்டன், சிசிய பிள்ளை கருமேனி முத்து, இவங்க 3 பேர் தான் முக்கியமான குருநாதர் இன்னைக்கு அவங்களுக்கு. அவங்க பாராட்டி ஒரு கையில அதோடு இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கண்பொழி மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் கீழப்பாவூர் கிராமிய கலை வில்லிசை சங்கத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கீழப்பாவூர் கிராமிய கலை சங்கத்தின் கௌரவ தலைவி வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. வல்லத்தை சேர்ந்த புஷ்பா தலைமை பாடகர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. பண்புலியை சேர்ந்த வில்லிசை தலைமை பாடகி ஆறுமுக செல்வி அன்னார்களுக்கு தம்பி இனியன் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு பண்பொலி எனது கலை வாரிசு சுதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. படித்து வாராவணி பாதாள லோகத்தீர வல்லரக்க வளகனோவே படியாத பாடமெல்லாம் பாடுமெல்லாம் அவனோ படித்து வர வல்லரக்க
காரியங்கள் எல்லாம் பற்றிருந்தான் நல்லரக்கன். வல்லரக்க ராஜமன்னன் அனைத்தையும் கட்டுணர்ந்தானே. ஆமண்டே குலத்தொழிலை படிக்காவிட்டா அம்மா கொடும் பஞ்சம் வருமாமனே. ஏப்பா கைத்தொழில பஞ்சம் வருமனே. அம்மா கைத்தொழில் விட்டு சரிதா அம்மா கடிய பஞ்சம் வந்து சேரும் சேரும் சேரும். அதனால் அம்மா தனது குலத்தொழிலை படிக்க வேண்டும், ஐயா சாதி தொழிலை படிக்க வேண்டும் என்று மனமதிலே நினைத்தான் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன். வல்லரக்க ராஜமன்னன். அம்மா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் என்ன சுவாமி இன்னும் என்ன படித்து வருகின்றானே. ஆனா என்ன சுவாமி அவன் அந்த பாதாள உலகத்திலே ஆமா அந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் என்னன்னா ஆனை ஏற்றோம் குதிரை ஏற்றோம் அடிச்சிலம்பு வாழ்வீச்சு படியாத பாடம் எல்லாம் பாடும் எல்லாம் போரு வித்த ஒரு வீத ஒரு வீத்த அவன் விவரமுடன் படித்து வாரா ஒரு வீத விவரமாக படித்து அப்படி படித்து வரும் நாளையில படித்து வரும் நாளையில பாதாள உலகத்தில் அரக்கனான வல்லரக்கன் 16 வயது செல்ல நல்ல கல்யாணம் அவருக்கு சிறப்புடனே முடித்து வைத்தார். சிறப்புடனே முடித்து வைத்தார். முடித்து அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஆமா 16 வயதிலே செல்ல கல்யாணம் சிறப்புடனே முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்தார்கள். அந்த அசுரனுக்கு அம்மா 16 வயதிலே எதற்காக செல்ல கல்யாணம் வைத்தார்கள்? அம்மான் மகளாகப்பட்ட பவளக்கன்னியை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அவனின் அம்மான் மகளாகப்பட்ட அந்த பவள நாட்டில் இருந்து கொண்டு வந்து அம்மா அந்த பவளக்கன்னியை கொண்டு வந்து சரி அந்த அரக்கனுக்கு திருமணம் வைத்தார்கள். திருமணம் செஞ்சாதான சும்மா கிடப்பான். அம்மா பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க முடியாது. ஏமன்னா கதவை தட்டிடுவான் டொக்கு டொக்குன்னு. ஏமன்னா அம்மா அவனுக்கு முதல்ல வீட்டு பொறுப்பு வரணும். ஏப்பா கண்டிப்பா வீட்டு பொறுப்பு வரணும். வீட்டு பொறுப்பு வந்ததே ஆனால் சரிதான் தன்னை போலவே நாட்டு பொறுப்பு வந்துடும். ஏப்பா கண்டிப்பா வரும்னே. அதனாலே அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வல்லரக்க ராஜமன்னன் மாலை மனம் முடித்து வைத்து வைத்தார்கள். அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் என்ற பெண்ணவளுமாக சேர்ந்து ஆமையா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஆமா 16 வயதுக்குள்ளே என்ன சுவாமி செல்ல கல்யாணம் சிறப்புடனே முடித்து வைத்தார்கள். ஏப்பா செய்து வைத்தார்கள். அப்படி ஆமா அவனுக்கு அந்த கல்யாணம் முடிந்த நாளிலிருந்து ஆமையா அவனுக்கு பட்டாபிஷேகம் ஏப்பா முடிசூட்டு விழாவும் அன்னைக்குதான் சரிதான். அந்த முடிசூட்டு விழாவும் அன்னைக்குதான். ஆமா அந்த அசுரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். சரி அந்த நாட்டை 12 வருடங்களாகவே ஆண்டு வருகின்றான். அப்பா அத்தனை பொறுப்பையும் கையில கொடுக்காரு. அம்மா எல்லாம் பொறுப்பு தாண்டா. அத்தனை பொறுப்பையும் தனது மகனாகப்பட்ட வல்லரக்கனிடம் கொடுத்து விட்டு அம்மா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் 12 வருடங்களாகவே சரி அந்த பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றான். எப்பா நீதி நேர்மையோட 12 வருஷம் வாழ்ந்தார். 12 வருடம் ஆண்டு வரும்போது என்ன பஞ்சமினா பஞ்சம் நாட்டிலே அப்படி ஒரு பஞ்சம். சண்டாள பாவி என்னைக்கு காலை தூக்கி வச்சானோ அம்மா அன்னையில இருந்து மழையும் கிடையாது தண்ணியும் கிடையாது. அந்த ஆந்தி பாதாள உலகத்திலே சரி நீதி கிடையாது நேர்மை கிடையாது. எப்பா தயவு தாச்சுனா எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத காரணத்தினாலே ஆமண்ணே அந்த பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்தது. ஆமா அந்த பாதாள லோகம் பஞ்சத்திலே வர்தவித்து வாழ்ந்து வரக்கூடிய போது என்ன பார்த்தான் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன். என்ன செய்தார்கள்? யாருமே இதுவரைக்கும் பகுதி பணம் கொடுக்கவில்லையே. ஏப்பா வட்டி பணம் கொடுக்கலையே. அம்மா இருசால் பணம் கொடுக்கவில்லையே. அம்மா என்பதாகவே மந்திரியை அழைத்து கூறினான். கொடுக்கல வரியும் கொடுக்கல. அம்மா ஏ அப்பா மந்திரி இந்த 56 சிற்றரச தேசங்களுக்கும் ஆமா அடித்து வாரும் வரையோசை எப்படி மண்ணா அடிக்கணும்? ஏ அப்பா அரக்கா இந்த 56 தேசத்திற்கும் நான் ஆமா பறையோசை அடித்து வந்தேன். ஆமா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம்.
கொடுக்கவே மாட்டோம், என்ன கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், என்ன கொடுக்கவே மாட்டோம், என்னை எதிர்த்து சண்டை செய்வதற்கு போடா போடா மந்திரிய புத்தி கட்ட தந்திரி போய் சொல்லு அரக்கனிடம் பகுதி பணம் வேண்டுமானா படையெடுத்து வரவும் சொல்லு இருசல் பணம் வேண்டுமானா எதிர்த்து சண்டை செய்ய சொல்லு மந்திரி கிஸ்தி பணம் வேண்டுமானா சண்டைக்கு தான் வரவும் சொல்லு என்பதாக சொன்ன போதோ அந்த மந்திரியும் ஓடி வந்தோ, அந்த மந்திரியும் ஓடி வந்து அந்த அரக்கனிடம் எது சொல்வான். நான் அடித்து வர போனேனே பறையோசை. என்னடா சொன்னாங்க மந்திரி? அவர்கள் மறுவலை அனுப்பினார்கள். என்ன அனுப்பியிருக்கிறாங்க? இந்த 56 தேசமும் ஆமா 12 வருடங்களாகவே பஞ்சத்திலே பரிதவித்து வாழ்ந்து வருகின்றோம். எப்ப மழையும் பொழியல நெல்லு விளையல. உங்கள் அப்பாவாகப்பட்ட ரிஷிபுகாவர்ணனுடைய காலத்தில் அவரோட ஆட்சி காலத்துல மழை இருந்தது. எப்ப மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சிருக்கு. வருடம் முப்போகம் நெல் விளைந்தது. ஆமா அவருடைய ஆட்சியிலே சரிதான் நீதி நேர்மை தயவு தாட்சணியங்கள் இருந்தது. இப்ப அத்தனையும் கொடிகட்டி பறந்தது. அதனாலே உங்க அப்பாவுடைய காலத்திலே நாங்கள் வரி பணம் இதுசால் பணம் கிஸ்தி பணத்தை கொடுத்தோம். எப்ப அத்தனையும் செலுத்தினோம். கீழ்வடிந்து நடந்தோம் அப்பா. ஆமா உன்னுடைய இந்த ஆட்சி காலத்திலே ஆமையா மழை தண்ணி என்பதே கிடையாது. சேவல் கூட பறக்க மாட்டுக்கு. ஆமா மழை தண்ணி இருந்தாமன்னு சொன்னா என்ன விவசாயம் பார்க்கலாம். என்ன வர பணத்துல எப்ப வார பணத்துல 10 பணத்துல ஆமா 2 பணம் வரியாது கொடுக்க முடியும். ஆமா அப்பதான் நம்ம 2 பங்கு தருவாரு. ஆமா 2 பங்காவது கொடுக்க முடியும். ஆமா இல்லவன்னு சொன்னா சுவாமி எப்படி அப்பா அவர்கள் வரியை கொடுப்பார்கள்? மாட்டார்களே கொடிய பஞ்சமா இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்க என்பதாக மனதிலே நினைத்தான். ஆமோ அந்த மந்திரியும் ஓடி வந்தோ அந்த அரக்கனிடம் ஏது